குட் மார்னிங். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி திங்கக்கிழமைங்க. 10 நாள் கழிச்சு இன்றைக்கி வேலை கிளம்பியாச்சு. காலையிலே சாப்பாட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு. அரிசி ஊற வச்சுருக்கேன். பீன்ஸு பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் புளி குழம்பு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸை தாளிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பீன்ஸை தாளிச்சு விட்டுட்டு அப்புறமா குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னா வெந்துக்கும். அப்புறமா தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வெறும் வடை சட்டிலே போட்டு வறுத்துக்கலாங்க. என்ன வடச்சட்டி கரு விட்டுருக்குறேன்? வடச்சட்டி வந்து வெண்டைக்காய் வதக்கினா வடச்சட்டி கரும். ஏன்னா அந்த வெண்டைக்காயில் வலுவில் கொடுக்குங்களா, அது வந்து ஒட்டும். ஒட்டுச்சுன்னா வடச்சட்டி வந்து கறியும், அதனால கருவும். வெண்டைக்காய் நல்லா சுருங்கி அளவுக்கு கலர் மாதிரி வந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு பூண்டு போட்டுக்கிறாங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறேன் நான். கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக போட்டு தாளிச்சுக்கேன். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா குழைவாக. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் வெந்து இருக்குது. இன்னொரு பக்கம் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு தக்காளி வந்து நல்லா மசியறதுக்கு மூடி வச்சுருக்குறாங்க. ரசத்துக்கு புளி கரைச்சிக்கலாம். பீன்ஸ் நல்லா வெந்துச்சு. தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். இறக்கிட்டு ரசம் தாளிக்கணும். தாளிச்சு வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு கொட்டி வச்சுட்டு இதுலேயே வந்து ரசத்துக்கு தாளிச்சு விட போகிறோங்க. சீரகம் போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சா சீரகம் மிளகா சேர்த்துக்கலாம். நீங்களாம் மஞ்சத்தூள் சேர்த்துவீங்க. நான் வந்து எப்பயுமே ரசத்துக்கு மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேங்க. தக்காளி வெங்காயத்தை கூட வெண்டைக்காயை போட்டு நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மசாலாலாம் போட்டு ஒரு கொதி வந்துருச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கலாம். மசால் தூளோட பச்சை வாசனை இந்த புளி இல்லை வளரிட்டு மசால் தூளோட பச்சை வாசனையும் புளி ஊற்றிருக்கிறேன் இல்லையா, அந்த புளியும் நல்லா வேகட்டும். இந்த அடுப்பில் குக்கர் வச்சாச்சு சாப்பாட்டுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. விலைக்கு கழுவி வச்சுட்டு விசில் வரக்குள்ளே விளக்கிட்டு வீட்டை கூட்டினோம்னா புளி குழம்பு வந்துக்கும். விசில் வந்துடும். ரொம்ப ரொம்ப வளர்றேன். வீடும் சுத்தமாயிடும். சாப்பாடு விசில் வந்துருச்சுங்க. குழம்பும் ஆயிடுச்சு. மல்லித்தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு வேகிறக்குள்ள குழம்பு வேகிறக்குள்ள விலை கழுவியாச்சு. சிங்க்கெல்லாம் கழுவி விட்டாச்சு. அந்த குக்கர் மட்டும் வந்து ஊறுறதுக்கு போட்டிருக்கிறேன். வீடு கூட்டுற ப்ராசஸிங் வந்து அங்கே போயிட்டுருக்குது. முடிஞ்சுதா இல்லையா? இந்த நூண்டு வீடு கூட்டுறதுக்குள்ளே நான் இந்த துணியெல்லாம் மடித்து பாத்திரம் விளக்கி அவ்வளோதாங்க. சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பாடு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இதோட நம்ம சமையல் கலையை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல் ரசம், பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் புளி குழம்பு, அப்புறம் எப்பயும் போல் நார்மலாக வெள்ளை சாப்பாடு, நைட்டு வச்ச அரிசி பருப்பு சாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதுவும் குத்தங்குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.